இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதாரங்களின்றி சலை கைது, புலிகளை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முயல்கிறது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடல். மயிலிட்டி மக்கள் துயர்களே துணை நிற்போம், மக்கள் போராட்டத்தில் இபிடிபி உறுதி. தமிழக கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைகிறது, அன்னராசா சுட்டிக்காட்டு. டொலர் உயர்வால் பொருளாதார வீழ்ச்சி, சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் அவசியம், திஸ்ஸ அத்தநாயக்க. நாடு தழுவிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம், சம்மாந்துறையில் ஆரம்பமானது டெங்கு கட்டுப்பாடு. வெளிநாட்டு நாணய பரிமாற்றம் தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் சுங்க கட்டணம் விதிக்க அனுமதிக்க முடியாது, மெக்ரோன் அதிரடி. போராட்டத்தில் குதித்த வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகள் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். புலிகளின் பயங்கரவாத வலையமைப்பை முற்றாக அழித்து தேசிய பாதுகாப்புக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு தேசிய சொத்தான சுரேசலை எவ்வித நீதிமன்ற உத்தரவோ அல்லது ஆதாரங்களோ இன்றி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதற்கு எதிராக நாம் எமது பலத்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நேற்றைய தினம் பத்திரமுள்ள நெல்லம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய அளவில் 7 ஆணைக்குழுக்களுக்கும் குழுக்களும் நியமிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். அதேபோல் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற புலனாய்வு ஆய்வாளர்கள் 4 விசாரணைகளை மேற்கொண்டு 2 வருட கால பகுதியில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருந்தனர் என்றும், இவை தவிர முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் சலை கைது செய்யப்பட்டிருந்தால் அதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கும் புலிகளின் ஒட்டுமொத்த வலையமைப்பை சுக்குநூறாக உடைப்பதற்கும் தேசிய பாதுகாப்புக்காக பெரும் பங்காற்றிய ஒரு தேசிய சொத்தான சுரேசலை எவ்வித நீதிமன்ற உத்தரவோ சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு அநாகரிகமாக நடத்தப்படுகிறார் என்றும், தற்போது அவரிடம் பெறப்பட்ட சட்ட மருத்துவ அறிக்கையில் இந்த சித்திரவதைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலை நடத்தியது சஹரான் என்பதும், ஏன் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதும் நாம் அறிந்தது என குறிப்பிட்ட அவர், இதற்கான குண்டுகள் தயாரிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமின் தொழிற்சாலையிலாகும் என்றும், அவரின் 2 மகன்களே இந்த தற்கொலை தாக்குதல்களை நடத்தினர் என்றும் தெரிவித்தார். 2018 பிப்ரவரி மாதத்தில் சலை இந்த நாட்டில் இருக்கவில்லை என்பதை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அவர் 3 வருடங்களாக நாட்டில் இல்லை என்பது தெளிவாக பதிவாகியுள்ளது என்றும், அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட இமாம் கமிஷன் அறிக்கையிலும் அசாத் மௌலானா குறிப்பிடும் அந்த வீடு அவர் சொன்ன திகதிக்கு பின்னரே கட்டப்பட்டது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் விவரித்தார். எனவே அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் முற்றிலும் பொய்யானது என ஜனாதிபதி ஆணைக்குழுவை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில், அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே சலை கடந்த 4 மாதங்களாக சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார் என்றும், எனினும் அவருக்கு எதிராக இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் புலி பயங்கரவாதிகளின் வலையமைப்பை அழிப்பதற்கு முழுமையாக தோள் கொடுத்த சலையை கைது செய்து இந்த துயரத்திற்கு உள்ளாக்குவது குறித்து வேறு யாருமல்ல, புலி பயங்கரவாதிகளே தற்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும், அவர்களை திருப்திப்படுத்தவே இந்த அரசாங்கம் இதனை செய்கிறது என்றும் சாடிய அவர், எனவே நாங்கள் என்றும் சுரேசலைக்காக முன்னிற்போம் என்றும், அவருக்கு எந்தவொரு அநீதியும் இழைக்கப்பட இடமளிக்க மாட்டோம் என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். வாழ்விடங்களை இழந்து கடந்த 36 வருடங்களாக இன்னல்பட்டு வருகின்ற மக்களின் துயர்களைய இபிடிபி துணையாக நிற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களின் காணி மக்களுக்கே சொந்தம் என்பதே எமது நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த காலங்களில் அதிகாரத்திலிருந்து 18,500 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை விடுவித்திருந்தோம். எஞ்சிய காணிகளையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. உயர் பாதுகாப்பு வலய காணிகள் மாத்திரமன்றி வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீட்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக அவற்றை பூரணப்படுத்த முடியவில்லை. எனினும் எமது மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், எமது மக்களின் எதிர்பார்ப்புகள் தென்னிலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம். எனவே மக்களின் நியாயமான போராட்டங்களுக்கு எமது ஆதரவு தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி தடைக்காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் நிறைவடைகிறது என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவிற்கு பின்பு கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி கடலுக்கு செல்லும் போது சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் வர வேண்டாம், எமது கடல்வளத்தினை தடை செய்யப்பட்ட இழுவை மடி வேலைகள் மூலம் அளிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். புதிய தமிழக முதல்வர் பதவியேற்றதன் பின்னர் நடைமுறைக்கு வருகின்ற முதலாவது மீன்பிடி தடைக்கால தளர்வு என்பதால் இனிவரும் காலத்தினை பொறுத்திருந்துதான் அவதானிக்க வேண்டும் என்பதுடன் முதல்வரும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என கோருகிறோம். கடற்சூழல் தனியே இலங்கைக்கானது மட்டுமல்ல, கடற்சூழல் அளிக்கப்படுவதால் சமநிலை பாதிக்கப்படும். வடபகுதி கடற்றொழிலாளர்கள் அரசின் வானிலை அறிவிப்புகளை கருத்திற்கொண்டு கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இதன் மூலம் உயிரிழப்புகளை தடுக்கலாம் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திரு சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதில்கோட்டையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், டாலரின் பெறுமதி 291 ரூபாயிலிருந்து 340 ரூபாயை தாண்டியுள்ளதாகவும், இதனால் எரிபொருள், மருந்து, உணவு மற்றும் இறக்குமதி பொருட்களின் விலைகள் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்துள்ள வெளிநாட்டு கையிருப்பு இலக்குகளை அரசாங்கம் எட்ட தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், எதிர்கால கடன் மறுசெலுத்தல் தொடர்பிலும் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளதாக எச்சரித்தார். மேலும் IMF உடனான தற்போதைய உடன்படிக்கையை மறு ஆய்வு செய்து நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற புதிய ஒப்பந்தம் ஒன்றை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரிசி விலை கட்டுப்பாடு, புயல் நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களிலும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய திரு சத்தநாயக்க, மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள போதிலும் உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதனிடையே மாகாண சபை தேர்தலை தொடர்ச்சியாக ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கு முரணானது என கூறிய அவர், தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட மாற்றங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஏற்பாட்டிலும் சுகாதார அமைச்சின் வழிகாட்டலிலும் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நுழம்பு கட்டுப்பாடு வாரம் திங்கட்கிழமை சம்மாந்துறையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்ப நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ILM மாஹிர், பிரதேச செயலாளர் அல்ஹாஜ் முகமது ஹனீஃபா, சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி நிஸ்ரின் சியாத், பிரதேச சபை செயலாளர் ULA மஜீத், மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஃபைலான் நலீம் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்நுழம்பு கட்டுப்பாடு வாரத்தின் முதல் 3 நாட்களில் பொது இடங்கள், வீதியோர கான்கள், பஸ் தரிப்பிடங்கள் மற்றும் சந்தை பகுதிகள் ஆகியவற்றில் விசேட பரிசோதனை மற்றும் துப்புரவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக தைக்கா பள்ளிக்கான், நூர் பள்ளிக்கான், சுவன்யார் ஆரைப்பற்றைக்கான் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அவற்றை சூழ உள்ள இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டதுடன் நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகை விசிறல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. டெங்கு உள்ளிட்ட நுழம்புகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். பொதுமக்கள் தமது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நுழம்புகள் பெருகுவதை தடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பண பரிமாற்ற மையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மட்டுமே வெளிநாட்டு நாணயத்தை பரிமாற்றம் செய்யுமாறு இலங்கை காவல்துறையினர் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மூலம் பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் போலி நாணயத்தால் மோசடிகளுக்கு பலியாகும் அபாயம் உள்ளதாக காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய காவல்துறை ஊடக பேச்சாளர், உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FU புட்லர், அனைத்து வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளையும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணப்பரிமாற்ற மையங்கள் அல்லது வங்கிகள் மூலமாகவே பெற்றுக்கொள்ளுமாறு வெளிநாட்டினரை வலியுறுத்தியுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத பணப்பரிமாற்ற சேவைகளை பயன்படுத்தும் வெளிநாட்டினர் போலி நாணய மோசடிகள் மற்றும் பிற ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு ஆளாகக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு ஈரான் சுங்க கட்டணம் விதிப்பதை தடுப்பதற்கு தங்களால் என்ற அனைத்தையும் செய்யப்போவதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் உறுதியளித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி திறந்திருப்பதை உறுதி செய்வதற்காக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா படைகள் இணைந்த கூட்டு பணிக்குழு மிக விரைவாக அங்கு நிலைநிறுத்தப்பட தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேவைப்பட்டால் பிரான்சின் முதன்மை விமான தாங்கி போர்க்கப்பலான சார்லஸ் டிகோல் 2 3 நாட்களுக்குள் அந்த பகுதிக்கு சென்றடையக்கூடிய தயார் நிலையில் உள்ளதாகவும் ஜனாதிபதி மேக்ரோன் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகள் நேற்றைய தினம் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகளே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கான நியமனங்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டதாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு வாக்குறுதி வேண்டாம், அமுலாக்கம் வேண்டும். SCFR 16/2021 தீர்ப்பை முழுமையாக அமுல்படுத்து. 6 ஆண்டுகள் காத்திருக்கின்றோம் போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி தமக்கு நீதி வழங்க கோரி பட்டதாரிகள் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதாரங்களின்றி சிலை கைது, புலிகளை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முயல்கிறது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சாடல். மயிலிட்டி மக்கள் துயர்களே துணை நிற்போம், மக்கள் போராட்டத்தில் EPTP உறுதி. தமிழக கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைகிறது, அன்னராசா சுட்டிக்காட்டு. டொலர் உயர்வால் பொருளாதார வீழ்ச்சி, சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் அவசியம், திஸ்ஸ அத்தநாயக்க. நாடு தழுவிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம், சம்மாந்துறையில் ஆரம்பமானது டெங்கு கட்டுப்பாடு. வெளிநாட்டு நாணய பரிமாற்றம் தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் சுங்க கட்டணம் விதிக்க அனுமதிக்க முடியாது, மேக்ரோன் அதிரடி. போராட்டத்தில் குதித்த வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகள் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.